ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் 5 கிச்சன் எசென்ஷியல் ப்ராடக்ட் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அகாரோட ப்ராடக்ட்ஸ் தான். பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் யூசேஜ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் மிக்சர். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் உங்களுக்கு பிளெண்டர் அட்டாச்மெண்ட் வருது, மென்சர் அட்டாச்மெண்ட், விப்பிங், டோ மிக்சிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். இது பல மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து டின்னருக்கு வந்து ஹோல் வீட் டின்னர் ரோல்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் வார்ம் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆக ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நியர்லி ஒரு 2.5 கப் அளவுக்கு, 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அரவுண்ட் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன். இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடலாம். லோ ஸ்பீடில் ஆன் பண்ணுங்கள். லோ ஸ்பீடில் ஆன் பண்ணிவிட்டு அது உப்பு வந்து லேசாக கலந்ததுக்கு அப்புறமாட்டு நம்மளோட ஈஸ்ட் வாட்டர் ஆக்டிவேட் ஆகிருக்கும், அதை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் நீங்கள் ப்ரெட்டுக்கு டோ மட்டும் கிடையாது, சப்பாத்தி டோ, பூரி, இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம். நான் இப்போ ஆலிவ் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுற்றட்டும். இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஹோல் வீட் டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கியாக பண்ணால் தான் உங்களுக்கு சாஃப்டான பன்னோ ப்ரெட்டோ கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரேப் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சர் அட்டாச்மெண்ட்லேருந்து எடுத்துட்டேன். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். உங்கள் கை எதுவுமே மிஸ் ஆகாது. அதை விட ஸ்டாண்ட் மிக்சரில் ப்ரெட்டோ பன்டோ பண்ணும்போது அந்த ப்ரெட்டோட டெக்ஸ்சரே வந்து அப்படி ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நான் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அந்த டோவை வந்து நம்ம அது நீடானதுனால அன்ஈவனாக இருக்குல்ல, ஸோ நான் வந்து லைட்டாக கையில் எடுத்து அதை வந்து ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணி அதே பவுல்லே போட்டு மூடி போட்டு 1 மணிக்கூர்லேருந்து 2 மணி நேரம் டபுள் ஆகிற வரைக்கும் வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் கிளைமேட் வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரைஸ் ஆகிடும். கோல்டாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது ரைஸ் ஆகிற டைமில் இந்த பன்னுக்கு தேவையான ஆலிவ் ஆயில், கார்லிக் ஆலிவ் ஆயில் பண்ணிடலாம். ஆலிவ் ஆயிலில் கார்லிக், ட்ரைடு பார்ஸ்லே, சால்ட்டு, பெப்பர், எள்ளு அதை ஆட் பண்ணேன். எள்ளு வந்து இந்த பன்னுக்கு டாப்பில் தடவும் போது ஒரு க்ரன்ச்சி இது கொடுக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கார்லிக் பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட டோ வந்து எனக்கு 1 ஹவரில் ரைஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூஃபியாக இருக்குன்னு, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் சர்ஃபஸில் போட்டுட்டு நான் என்னோடய பேக்கிங் ட்ரேக்கு நியர்லி 12 ரோல்ஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை பாதியாக கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனையும் 3 கட் பண்ணி இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் இன்னொரு கையை கப் மாதிரி வச்சு ஸ்வர்ல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான பால் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுருங்க. நான் ஒரு ரோவில் 3 அணம் வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 ரோ ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 12 டின்னர் ரோல்ஸ் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாங்க. ஸோ இப்போ நம்மளோட டின்னர் ரோல்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். பிகாஸ் அகேன் இதை ஒரு 30 to 45 மினிட்ஸ் ரைஸ் ஆக விட போகிறோம். ஸோ நீட்டாக எல்லாத்தையும் ஷேப் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து மேலே ஒரு க்ளீனான கிச்சன் டவல் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் 45 மினிட்ஸ் கழித்து எவ்வளோ டபுளாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே தடவை தேவையில்லை. பிகாஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆலிவ் ஆயில் இது வந்து நம்ம லேட்டராக தான் தடவை போகிறோம். நான் அவனில் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் இதை 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அது பேக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே டின்னருக்கு பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டொமேட்டோ சாஸ் பேஸ் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் குக் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகதி அதை தான் டாஸ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் டொமேட்டோ சாஸ் பாஸ்தா செஞ்சு போடுறேன். ஸோ இப்போ குக் பண்ண ஸ்பெகதியை வந்து இந்த சாஸில் போட்டு நல்லா
டாஸ் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து என்கிட்ட பார்மசான் சீஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதுலேயும் ஒரு கை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்மசான் துருவினதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பார்மசான் சீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு டாங்ஸும் ஒரு ஸ்பூனையும் வச்சு நல்ல சாஸில் நம்மளோட இதை டாஸ் பண்ணுறேன். வேணும்னா கொஞ்சம் பாஸ்தா வாட்டரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இந்த டைமில் நம்மளோட பன்ஸ் பேக் ஆகிருக்கும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க ஆலிவ் ஆயிலை மேலே தடவிட்டு கொஞ்சம் பார்மசான் சீஸும் மேலே தூவிட்டு திருப்பி அவனில் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். நல்ல பப்ளிங்காக இருந்துச்சு. ஸோ வெளியே எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் கூலாக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பன்னோட டெக்ஸ்டரை காணிக்கிறேன். ஹோல் வீட்டுனே நம்ப முடியாது. அவ்வளோ ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கார்லிக் பவுடர், அந்த ஹர்ப்ஸ், அந்த ஆலிவ் ஆயில் எல்லாமே பன்னுக்கு வந்து செம்ம ஃப்ளேவர் கொடுத்துச்சு. ஸோ இப்போ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வித் இந்த கார்லிக் ரோல்ஸ் தான். ஸோ செகண்ட் எசென்ஷியல் ப்ராடக்ட் என்னோடய ஃபேவரட் வந்து அகாரோவோட நியூட்ரி பிளெண்டர். இதை நான் நிறைய விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 பிளெண்டர் பிளேடு வரும். ஒரு லிட்டு மாதிரி வரும் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்னொன்று ஸ்பவுட்டோடி வரும். 2 சைஸில் ஜார் வரும். ஸோ இந்த பிளெண்டரில் வந்து இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் வந்து சின்ன பிளெண்டர் ஏதாவது சின்னதாக அரைக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிளெண்டரில் ஏதாவது உங்களுக்கு வந்து அரைச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிட்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ப்ரோட்டீன் ஷேக் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த லிட்டை போட்டு நீங்கள் டேரெக்டாக இதை கேரி பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அதில் ஒரு ஸ்பவுட் இருக்குது, நீங்கள் அப்படி குடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பீனா கொலாடா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப் பண்ண பைனாப்பிள், சுகர், ஐஸு, அதுக்கப்புறம் கோகோனட் மில்க்கு. ஸோ 1 கப் பைனாப்பிளுக்கு 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், திக் அண்ட் க்ரீமியாக பீனா கொலாடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, இன்னொன்று லோ ஹை இருக்குது. ஸோ நீங்கள் லோ ஹை எது வேணுமோ வச்சுக்கலாம். பல்ஸ் பட்டனும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நிமிஷத்தில் உங்களுக்கு அரைஞ்சி கொடுத்துரும். இதோட லிங்க்குமே கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட திக் அண்ட் க்ரீமியான பீனா கொலாடா நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோகோனட் அண்ட் பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாரோட எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். அதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழியை எப்படி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ஃப்ரை பண்ணணுங்கிறது தான். நான் நாட்டுக்கோழியோட கால் வந்து கீரி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை பழச்சாறு, உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிவிடுங்க. இதை நான் வந்து நீங்கள் ஐதர் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணலாம். நாட்டுக்கோழி மட்டும் நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் குக் பண்ணிவிட்டு தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இந்த பர்டிகுலர் அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டீமர் இதுவும் வருது. எக் பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டர் மாதிரி. ஸோ அதுவுமே ஸ்டீல் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்லி. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரீசெட் இருக்குது. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் மோடில் தான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டும் அந்த மேரினேட்லேயே தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா அடி பிடிக்கும்ல, அதனால். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் மோடில் 15 மினிட்ஸ் நான் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இது மட்டும் சீல்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மேலே உள்ள அந்த ப்ரெஷர் வால்வு. 15 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். சாட்டே மோட் செட் பண்ணி ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் 5 நிமிஷத்தில். இது வந்து நல்ல ஒரு மசாலா மாதிரி வரணும். ஸோ திக்காக இருக்கணும். இது அப்படியே ஒரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கூல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு முட்டை, நான் முட்டையோட வெள்ளைக்கரு தான் போட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போது நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்வேர் தான். இது ஹனிகோம் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் நான்ஸ்டிக்காகவும் நான்ஸ்டிக்கோட கேப்பபிலிட்டி அதில் இருக்குது. பட் லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷோடு இருக்கும். உங்களுக்கு இது சிப் ஆகும் அந்த இதே கிடையாது. யூஸ்வலாக நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு சிப் ஆகும்ல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்வேர்னு சொல்லுவேன். இதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். இதில் நீங்கள் டீப் ஃப்ரையிங், சாட்டே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆயிலை ஹீட் பண்ணி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. ஃபைனலாக ஒரு கை கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி. அவ்வளவு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ அது நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த கடாய் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாட்டே, டீப் ஃப்ரை, எதுக்கு வேணாலும் ஒரு ஆல் பர்பஸ் கடாய் மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து சீஸ் ஸ்ட்ரா. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியாக பண்ணணுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஹோல் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அகாரோட ஓடிஜி. ஸோ ஓடிஜி எல்லாருக்கு வீட்லேயும் இருக்கணும்னு நினைப்பேன். அதுவும் பேக்கிங் பிடிக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், பிடிச்சவங்க வீட்டில். இதில் உங்களுக்கு எல்லா மோடுமே இருக்குது. 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போகும். அண்ட் டைமருமே உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதை செட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நான் வந்து இன்றைக்கி டபுள் காயில் மோடு செட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு லைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே இருக்கிறது பார்க்கலாம். இப்போ மைதா மாவில் உப்பு போட்டு லேசாக பெசரி விட்டுருங்க. அந்த உப்பு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்போ வந்து பட்டர், நான் வந்து கோல்டு பட்டர் தான் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரிக்கு எப்படி பண்ணுவோம் அது மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். கொஞ்ச நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த பட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளாரில் வந்து ஈவனாகிட்டு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து செடர் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு மாசரலா சீஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் மாசரலா சீஸ் வந்து ரொம்ப கூய் ஆகிடும். ஸோ செடர் சீஸ் இல்லைனா பார்மசான் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோட மஞ்சக்கரு. நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணி அந்த டோவை வந்து பிளாஸ்டிக் ரேப் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணிவிடுங்க. அந்த டோ வந்து கொஞ்சம் சில் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இதை ரோல் பண்ண போகிறோம். அதனால் அது ஈஸியாக ரோல் ஆகணும்னா அந்த டோ வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேக்கியாக வரணும் அப்படின்னா உங்களோட டோ வந்து சில்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா ரேப் பண்ணியாச்சா, இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எவ்வளோ பட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல இதை வந்து ஃப்ளேக்கி ஆக்கும். ஸோ இப்போ நம்மளோட அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சில்லான டோவை எடுத்து அதை வந்து நீங்கள் அன்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சிலிக்கான் ஷீட்டில் வந்து அதை போட்டுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை வச்சு கவர் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறேன். இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த ரோலிங் பின்னில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப மெல்லுசாகவும் ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு திக்காட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்டிக்கு மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கன மைண்டில் வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். இது அவனில் வச்சு பேக் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ரைஸ் ஆகும், கொஞ்சம் பெருசாகும், உங்களுக்கு ஃப்ளேக்கியாக ஆகும்ல. ஸோ அதனால் ரொம்ப மெல்லுசாகவும் இருக்கக்கூடாது, பிறகு நம்ம ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸோடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்கையும் கேர்ஃபுல்லாக இந்த நைஃபை வச்சு ஸ்லைட் பண்ணி எடுத்துட்டு அதை லேசாட்டு உங்களோட சிலிப்பேட் அந்த சிலிக்கான் இதில் வச்சே லேசாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இது பண்ணணும்னு கிடையாது, பட் ஒரு ரொம்ப ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பேக்கிங் பார்ச்மெண்ட் பேப்பர் ஆடியோடது, நான்ஸ்டிக்கி இது. ஸோ அதை பேக்கிங் ட்ரேயில் விரிச்சிட்டு நம்மளோட ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு 190 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு ஒரு 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட சீஸ் ஸ்ட்ரா ரெடி. எவ்வளவு கிறிஸ்பியாக எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். ஸோ அகாரோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் இருக்கணும்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நல்ல குவாலிட்டி, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, செக் பண்ணுங்கள்.